ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பருப்பு வடை சுடலான்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு பருப்பு வடை இது பண்ணுறதுக்கு வந்துட்டு பருப்பு நல்லா கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் ஊற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா அறுத்துக்கிட்டாங்க. அறுத்துட்டு இப்போ கருவேப்பிலை போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த உப்பு மிளகு அதெல்லாம் போட்டு சுடுவாங்க. எப்படி சுடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா நல்லா குறன்னு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். இத்தலையை நல்லா பொடி பொடியாக நசுக்கி இதில் வந்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தேவையான அளவுன்னு சொல்லலாம், கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கரம் மசாலா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பரட்டும் போது கொஞ்சம் நக்கி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மையாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மையாக இருக்கணும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் கொதிக்கும் போதே நல்லா பிசைஞ்சு தட்டியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நடு கையில் வச்சு இப்படி ஒரு அமுத்திட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி அமுத்திட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் காயிற முடியும். பார்த்திங்கன்னா காஞ்சிட்டே இருக்குது. காயிற முடியும் வெயிட் பண்ணலாம். சனி இந்த மாதிரி ஒரு சின்ன பொட்டு எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நல்லா அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு ஒன்றா போட ஆரம்பிங்க. ஸ்பீடில் வச்சு போடுங்க. எப்படிக்கா இது பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருப்பி போடணும். ஓகே, கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இப்போ பின்னாடி இருக்கிறது நல்லா வேகட்டும். இந்த வீடியோ எடுத்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. ஒரு 200 சப்ஸ்கிரைப் ஆச்சும் கொடுங்க. ரொம்ப எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன். அப்படியே நம்ம எடுக்க போகிறோம். நாங்கள் எப்படி வந்து சூப்பராக இருக்குது எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை தயாராக இருக்குது. ஆறணும்னா சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்குறாங்க எப்படி இருக்குமா. இப்போ நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். நீ வந்து போகுது.